Hi friends, welcome to our sweet creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரீத்தி ஐகானிக் டேபிள் டாப் கிரைண்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிரீத்தி ஐகானிக் டேபிள் டாப் கிரைண்டரை வந்து நான் அமேசான்ல தான் வாங்கினேன். அதோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து 2 years வாரண்டி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து கிரைண்டரோட ரிவ்யூவும் சப்பாத்தி மாவு வந்து சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்றதும் செஞ்சு காட்டியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரீத்தி ஐகானிக்கோட டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 12 kg. இதுதான் ஆன் ஆஃப் பட்டன். இந்த ப்ளக் பாயிண்டோட ஒயர் வந்து நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரம்மை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளாக் கலரில் இந்த ரப்பர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து இங்கே தண்ணிலாம் கொட்டுச்சுன்னா நமக்கு வந்து அதை கீழே வந்து க்ளீன் பண்ணி தள்ளுறதுக்கு அங்கே வந்து ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிரைண்டரோட டோட்டல் வெயிட்டே பார்த்தீங்கன்னா 12 kgன்றதால நமக்கு வந்து தூக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்டாகவே இல்லை. இந்த கிரைண்டர் வந்து ஒரு நல்ல லைட் பிங்க் கலரில் இருக்குது, நல்ல ஷைனிங்காக இருக்குது. நமக்கு வந்து அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ட்ரம்மு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. நம்ம வந்து தூக்கிறதுக்கு வந்து இதில் 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது நல்லா க்ரிப்பாக இருக்குது, தூக்கிறதுக்கு நம்ம நல்லா ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரைண்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 minutesக்கு ஒரு தரம் வந்து இது லெஃப்ட் டு ரைட்டும் ஸ்டாப் பண்ணி 2 சைடுமே வந்து இது மாவை வந்து நல்லா நமக்கு அரைச்சி கொடுக்கும். ட்ரம்மு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இருக்குது. சென்டரில் வந்து நம்ம கல்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி கல்லை இது சென்டரில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா மாவு தள்ளுறதுக்கு வந்து 2 சைடும் கொடுத்துருக்காங்க. அதனால் மாவு வந்து ஓரங்களெல்லாம் ஒட்டாமல் ஈஸியாக சீக்கிரமாக அரைஞ்சிரும். சில கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சென்டரில் வந்து இந்த ஸ்க்ரூவை வச்சு நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும் நல்லா லாஸ்ட் வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மாவுலாம் தள்ளுறதுக்கு இது கூட ஒரு ஸ்பேச்சுலா ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடி டைப்பில் இருக்குது, ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மூடிக்கும் இந்த ட்ரம்முக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. அதனால் வந்து ட்ரம்மு மட்டும் தான் சுற்றும் மாவு அரைக்கும் போது, அந்த லிட்டு வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து தண்ணி மாவு அரைக்கும் போது ஊற்றிக்கலாம். இந்த ட்ரம்மு வந்து நம்ம தூக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து மாவு ஓடும் போதே நம்ம அள்ள முடியாது, இந்த ட்ரம்மோடு சேர்த்து நம்ம அப்படியே தூக்கி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த கல்லை எடுக்கணும்னா அதே மாதிரி இந்த ஸ்க்ரூவை வந்து இது மாதிரி லூஸ் பண்ணி இப்படி எடுத்துடலாம். இப்போ இது கூடயே பாருங்கள், நமக்கு வந்து சப்பாத்தி மாவு பிணையறதுக்கும் ஒரு பிளேடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயிட் கலரில் நமக்கு வந்து இது ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான். இப்போ நான் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சப்பாத்தி மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக சீக்கிரமாக நம்ம பிணைஞ்சிடலான்றதை காட்டுறேன். நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிணையறதுக்கு வந்து நம்ம வந்து 1/2 கிலோ மாவு எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். 1 கிலோ எடுத்திங்கன்னா 2 வாட்டியாக வந்து மாவு பிணைஞ்சிக்கோங்க. இல்லைனா நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ மாவு அரைக்கிற அந்த பிளேடை வந்து நம்ம சென்டரில் வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா டைட் பண்ண பிறகு 1 ஸ்பூன் ஆயிலை வந்து இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சுற்றி இப்படி கிரைண்டரில் உள்ளே ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1/4 கப் அளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டே வந்து அதிகமாக தண்ணி ஊற்றிக்கக்கூடாது. இப்போ வந்து நான் 3 கப்பு அளவுக்கு அளந்து கோதுமை மாவு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தான் தண்ணி ஆட் பண்ணணும். அதுவே வந்து மாவை வந்து நல்லா நம்ம கையில் பிணையிற மாதிரி நல்லா உருட்டி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்து மாவுலாம் வந்து நல்லா உருட்டி கொடுத்துருச்சு பாருங்கள். தண்ணி வந்து இதுக்கு கம்மியாக தான் ஆகும், நமக்கு ரொம்ப தண்ணியை ஊற்றவே தேவையில்லை. இப்படி மாவு நல்லா உருட்டி வந்த பிறகு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து அதில் சேர்த்துக்கலாம். அரை கிலோ மாவுக்கு வந்து தண்ணியும் எண்ணெயும் வந்து இந்த அளவுக்கு தான் ஊற்றிக்கணும். அப்போ தான் மாவு வந்து நமக்கு வந்து நல்லா கெட்டிமாக வரும்.
பாருங்கள் 5 நிமிஷத்தில் எவ்வளோ சாஃப்டாக நமக்கு சப்பாத்தி மாவு வந்து பிணைஞ்சு கொடுத்துருச்சு. கிரைண்டரில் வந்து ஒரு மாவு கூட ஒட்டாமல் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். நமக்கு வந்து இது க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து இதில் சப்பாத்தி சுட்டு காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு பாருங்கள். இப்போ மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து இப்போ நம்ம ரவுண்டாக திரட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம தவாவில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சப்பாத்தியை சுட்டுக்கலாம். பாருங்கள் சப்பாத்தி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து தோசைக்கும் இட்லிக்கும் ஒரே அளவில் வந்து எப்படி மாவு அரைக்கிறது, அதை அள்ளுறதுலேருந்து கிரைண்டரை க்ளீன் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.